நல்லா பாருங்கள். அவங்க எண்ணெய் எடுக்க அந்த சின்ன கிண்ணியிலேருந்து எண்ணெய் வடியுது பாருங்கள். நல்லா தெரியுதுங்களா? ஒவ்வொரு சொட்டாக விழுது பாருங்கள். அவங்க ஃபுல்லாகவே எட்டாங்க, ஒரு பொருட்களவு எட்டாங்க. எடுத்த பின்னாடி அந்த சின்ன கிண்ணியிலேருந்து ஒவ்வொரு சொட்டாக விழுவுது பாருங்கள். இது வரைக்கும் ஒரு 3 லிட்டரு எடுத்து கொடுத்துருப்பீங்களா? இன்றைக்கி மட்டும் ராத்திரிலேருந்து இப்போ காலையில் ஒரு 9 மணி ஆக போகுது. இது வரைக்கும் ஒரு 3 லிட்டரு பக்கம் எடுத்து கொடுத்தாங்களாம். நிறைய பேர் வந்து இங்கே பார்த்துட்டு போகிறாங்க. அந்த படிஞ்சு கீழே சொட்டாக நான் திரும்பி உங்களுக்கு நல்லா தெளிவாக காட்டுறேன். கிட்ட போய் பாருங்கள். அவங்க எண்ணெய் எடுத்த பின்னாடியும், அந்த பெரிய பாத்திரத்துலேருந்து எண்ணெய் எடுத்த பின்னாடியும் வடிஞ்சு ஊற்றுது பாருங்கள். நல்லா தெரியுதுங்களா? ஆக்சுவலாக அவங்க எடுத்தது வந்து பெரிய பாத்திரத்துலேருந்து, ஆனால் அவங்க சின்ன பாத்திரத்துலேருந்து அந்த எண்ணெய் அப்படியே வடிஞ்ச கீழே ஊற்றுது பாருங்கள். இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து நிறைய வச்சுருக்காங்க. அது எப்படின்னா வித்தியாசமான நரம்பு சும்மலோடு இருக்குது. இங்கே நிற்கவும்லாம் அந்த அளவுக்கு சும்மல் வித்தியாசமாக இருக்குது. இதில் ஒரு 2 லிட்டரு பக்கம் இருக்கும். இன்னொரு இதில் வர மக்களுக்கு எடுத்து தராங்க. அவங்கள்ட்ட கொஞ்சம் இதை பற்றி கொஞ்சம் கேட்போம் உங்கள்கிட்ட. என் பேர் செல்லாமேரி, வண்ணம்பட்டி பங்கு. இந்த எண்ணெய் வந்து போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 2:30 வடியுது. கிட்டத்தட்ட இது வரைக்கும் வந்து ஒரு எப்படி வச்சாலும் ஒரு 10-12 லிட்டருக்கு மேலே தான் எடுத்திருப்பேன். நேற்றைக்கு மட்டும் இந்த 2 நாள்னா அதிகமாக தான் வருது. இருக்க குறையிற மாதிரி இல்லை, இருக்க அதிகமாக தான் வருது. என்னால் மக்கள் வந்து அதிகமாக வர்றாங்க. கொடைக்கானல், விருதுநகர், கும்பகோணம், அப்புறம் இங்கே மற்ற பக்கம் எங்கே சுற்று பக்கம் செம்பட்டி, ஆத்தூர், நல்லமநாயக்கம்பட்டி, வட்டப்பாறை, அனந்தராங்கோட்டை, மேட்டுப்பட்டி, இந்த பக்கம் இருந்தெல்லாம் மக்கள் வர்றாங்க. வெள்ளோடு, முத்தலகுப்பட்டி, மார்க்கெட்லேருந்து நிறையா, இப்படி ஒவ்வொரு இடங்கள்லேருந்தும் மக்கள் நிறைய வந்துகிட்டே இருக்காங்க. என்னால் எடுத்து கொடுக்க கூட முடியலை, அந்தளவுக்கு வந்துட்டு தான் இருக்காங்க. நான் நைட்டு எப்படி ஒரு 12-12:30 ஆயிடும் நான் படுக்கிறதுக்கு. இப்போ அந்தளவுக்கு வந்துகிட்டே தான் இருக்காங்க, மக்கள் வந்துகிட்டே இருக்காங்க. ஆனால் எதுக்கு சந்தியாப்பர் வந்து எனக்கு இப்படி ஒரு புதுமையை கொடுத்துருக்காருன்னு தெரியல. ஏன்னா நான் திரும்பி கூட நினச்சேன், ரிட்டன் கொண்டு போய் ஃபாதர்கிட்ட கேட்டுட்டு மரவப்பட்டியில் சந்தியாப்பர் கோயிலே இந்த எண்ணெயை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பங்குசாமியார்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். அதுக்கு முன்னாடி ரொம்ப எனக்கு டயர்டாகவும் இருக்குது. சில நேரத்தில் நைட்டு யோசிப்பேன், நம்ம எங்கேயுமே வெளியில் போக முடியலையே, கொடுத்துருவோம் கொண்டு போய் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஒரு நாள் எழுந்திரிச்சு, 2 நாளைக்கு முன்னாடி காலையில் எழுந்திரிச்சு, சரி ஃபாதருக்கு ஃபோன் பண்ணி மரவப்பட்டி சாமியாருக்கே கேட்டுருவோம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபாதர்கிட்ட ஃபோன் பண்ணி, இப்படி ஃபாதர் இந்த மாதிரி இருக்குது, நான் கொண்டு போய் அங்கே வச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் சொல்லும்போது அப்போ அவர் ஒரு இது சொன்னார் எனக்கு, சந்தியாப்பர் வந்து அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு அவரை பற்றி தெரிவிக்கிறதுக்காக உங்கள் வீட்டில் வந்து இப்படி வந்திருக்கு, ஏன் மற்ற இடங்களில் வரக்கூடாதா, நீங்கள் அதை கொண்டு போய் ஒரு நாளும் திரும்பி வைக்கக்கூடாது, அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொண்டு வைக்கிற மாதிரி ஆகிரும். அதனால் வர நீங்கள் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருங்க, மனநோகாமல் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே மாதிரி நானும் கொடுத்துட்ருக்கேன். மக்கள் வந்து வாங்குறாங்க. கை வலி போயிடுச்சு, தலைவலி போயிடுச்சு, கால் வலி போயிடுச்சு, வீட்டில் இருந்த பிரச்சனைகள் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் வந்து சொல்லிகிட்டே தான் இருக்காங்க எல்லாருமே. இன்னும் அதிகமாக தான் மக்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு இது வந்து சொன்னாங்க எனக்கு அந்த ஃபாதரு, எலியாவில் அந்த இதில் அந்த அரசர்களில் வந்து 17வது அதிகாரத்தில் 8வது வசனத்திலிருந்து வாசிக்க சொல்லி, அதில் வாசிக்கும் போது அந்த சாரிபாத்துக்கு வந்து எலியா பண்ண அந்த சாரிபாத்துக்கு போய் அந்த கைம்பெண்ணுக்கு செய்த அந்த இதெல்லாம் சொன்னாங்க.
படித்து பாருங்க. அப்புறம் திரும்ப மறுபடியும் அந்த 2 அரசர்களில் 4ஆம் அதிகாரத்தில் இருக்குது. ஆனால் அதை படித்து பார்க்கும்போது அந்த பைபிளில் உள்ளது அப்படியே நடந்திருக்கு என் வீட்டில். அதே சந்தியாப்பருக்கு இந்த அற்புதத்தை செஞ்ச இந்த ஒரு புதுமையை வீட்டில் வழங்கினதுக்கு, இவ்வளோ மக்கள் வந்து போகிறதுக்கு நான் அந்தளவுக்கு ஒரு இது கனவு கிடையாது. ஆனால் நான் ஒவ்வொரு நாள் நினைப்பேன், எதுக்கு இப்படி இவ்வளோ ஒரு புதுமையை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. என் வீடு தேடி சந்தியாப்பர் வந்ததுக்கு சந்தியாப்பருக்கு கோடானு கோடி நன்றி.